Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாம்பார் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம புளியை ஊற வச்சிரலாம். ஒரு பவுல்ல பாதி எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி ஊத்தி 20 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா புளியை கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் 3/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவுனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு 1/2 டீஸ்பூன், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், தக்காளி 2, 3 கப் அளவு தண்ணி ஊற்றி 5 விசிலுக்கு வேக விட்டுருங்க. ப்ரெஷர் எல்லாமே தானே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதில் 1 கப் அளவு நறுக்குன கேரட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து மிதமான சூட்டில் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/8 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனதும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க சாம்பாரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சாதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.